ஹலோ மக்களே, நைட்டு 1 ஹவர் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், வாங்க நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது என்னோட கிச்சனை பார்த்துருப்பீங்க எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சன் கிளீனிங்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கிச்சன் கிளீனாக இருந்தால் தான் நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கவுண்டர் டாப்பில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய பண்ணேன். அதனால வந்துட்டு அந்த ரிமைனிங் உள்ள ஆயில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடுப்பில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடணுங்க. நமக்கு லெஃப்ட் ஓவரான சாப்பாடு அப்புறம் குழம்பு இதெல்லாமே வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு நீட் பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு தண்ணி பிடிச்சிருந்தேங்க. நான் அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 குடம் மட்டும்தான் மேலே வச்சிருப்பேன். மற்றது எல்லாமே வந்து கீழே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து விளக்கிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிருப்போம். அந்த பாத்திரங்களையுமே அந்தந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சிடணுங்க. என்னதான் எடுத்து வச்சாலும் வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களாச்சும் அப்படியே வந்து அந்தந்த இடத்துல போட்டுருவாங்கங்க. இதை நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. சரி நம்ம தானே எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் தாங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா பாத்திரமே எடுத்து போட்டுட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் சிங்க் நிறைய பாத்திரம் வந்துருச்சு. தான் இப்ப நான் வந்து விளக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு எப்படின்னா நான் பாத்திரம் விளக்கும் போதுதான் எனக்கு நிறைய திங்கிங் வரும். அந்த டேல வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மள யாரு என்ன சொன்னாங்க, இல்ல நம்ம யாரையாவது வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டோமா நினைச்சிட்டு திங்க் பண்ணிட்டே தாங்க நான் வந்து வெசல் வாஷிங் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு பண்ணும்போது உங்க வெசல் வாஷிங் பண்ற மாதிரியே தோணாது. டக்குன்னு பாத்தீங்கன்னா விளக்கி முடிச்சிருவேங்க. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்னதான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலுமே எனக்கு அந்த வெதர் வாஷிங் பண்ணும்போது தான் என்னோட மைண்ட் பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ போகும். என்னதான் சொன்னாலும் நம்ம மனசு கேட்காதுங்க. ஏன்னா மனம் ஒரு குரங்கு இல்லையா. இன்னைக்கு என்னோட கிச்சன் இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு ஓகே காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு தாங்க என்னோட மனசு சொல்லுச்சு. பட் ஆனா என்னோட பிரெயின் வந்து ஒழுங்கா இப்பவே பாத்துரு, இல்லைன்னா காலையில நீ தான் வந்து நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தது. நான் பாத்தீங்கன்னா என்னோட பிரெயின் சொல்றதை கேட்டுதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னைக்குமே வந்துட்டு மனசு சொல்றதை கேட்காதீங்க. பிரெயின் என்ன சொல்லுதோ அதுபடிதான் வந்து நம்ம செயல்படணும். அப்படி செயல்பட்டதாங்க நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹோம் மேக்கரை வந்து இருக்க முடியும். நான் இதெல்லாம் யோசிச்சுட்டே பாத்தீங்கன்னா அந்த சிங்கை வந்து அப்படியே நல்லா கழுவி முடிச்சிட்டேங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அந்த மிச்ச வேஸ்ட்டை வந்து அப்படியே சிங்க்ல கொட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சாலும் அதுல எடுத்து போடவே மாட்டாங்க. சொல்லி சொல்லி எனக்கு அழுத்தே போச்சுங்க. பாத்தீங்கன்னா விளக்குறப்ப எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஹேபிட்டை தாங்க நான் மாத்த பார்க்கணும். உங்க வீட்டுல எல்லாம் எல்லாரும் எந்த மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிட் வேஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டுட்டேன். தென் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சிங்க்குக்கு அடுத்து வந்துட்டு வால் தான் இருக்கும். நான் வெசல் வாஷிங் பண்ணும்போது எனக்கு இந்த சைடு வால்ல எல்லாமே வந்து அந்த இது தெரிக்குங்க. என்னடா பண்றது, நானும் விளக்குனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தை வச்சு டெய்லி துடைச்சிருவேங்க. பட் ஆனா அது வந்து போயிடுது. கொஞ்சம் எப்பயுமே இந்த சிங்க்குக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டு தாங்க அந்த வால் வைக்கணும். இல்லைன்னா விளக்கும் போது வந்துட்டு செவரெல்லாம் பட்டுட்டு அது ஒரு பெரிய வேலையாயிடுது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா இப்பதாங்க அந்த சிங்க் ஏரியாவே வந்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்கேன். அப்புறம் என்னது, நம்மளோட வேலை வந்துட்டு ஸ்டவ்வை கிளீன் பண்றதானங்க. என்னதான் டெய்லி துடைச்சாலும் இந்த ஸ்டவ் மட்டும் பாத்தீங்கன்னா அழுக்கு ஆயிக்கிட்டே தாங்க இருக்குது. ஒரு நாள் துடைக்கலனா கூட அதுல உள்ள அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் பாத்தீங்கன்னா என்னை பார்த்து மறுநாள் பல்லு வச்சுட்டு நிற்குங்க. அதனால நமக்கு எதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வந்துட்டு துடைச்சிருவேங்க. வாட்டர்ல வந்துட்டு லைட்டா விம் போட்டுட்டு தாங்க நான் ஸ்டவ் எப்பவுமே கிளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி கிளீன் பண்ணா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதனால நான் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிப்பேன். நம்ம டெய்லி தொடச்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே அப்படிலாம் நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அன்னைக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ஹெவியா தெரியாது. ரொம்ப ஈஸியாவே எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க. அதனால வந்து இதை நம்ம ரொட்டீன் ஆக்கணும். நான் பாத்தீங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து இதுவா தாங்க இருக்கும். ஒரு வழியை வந்து தொடச்சு முடிச்சாச்சுங்க. தொடச்சு முடிச்சாதான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தென் அந்த ஸ்டவ்வுக்கு கீழே பாத்தீங்கன்னாங்க டெய்லி தொடச்சாலும் எனக்கு அதுல வந்துட்டு அந்த சாப்பாடு சிந்தி இருக்கும். தென் அதுக்கப்புறம் பால் பொங்கல் அந்த டீ தூள் டிகாஷன் எல்லாமே இருக்கும். அதையுமே பாத்தீங்கன்னா நல்லா தொடச்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்புமே நல்லா தொடச்சிட்டேங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிங்க் ஏரியாவும் முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம நமக்கு இந்த கவுண்டர் டாப்புமே நல்லா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.
டெய்லி நைட்டு பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் கிளாத் இருக்கு பாத்தீங்களாங்க, கறி துணி, அதையுமே வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிருங்க. அதை வாஷ் பண்ணிட்டு மறுநாள் நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதை வாஷ் பண்ணாமலே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் மறுநாள் ரொம்ப கஷ்டப்படணும். நான் பாத்தீங்கன்னா இதையுமே வந்து ஒரு ஹேபிட்டா தாங்க எடுத்திருக்கேன். நைட்டு வந்து நல்லா வந்து அந்த கிளாத்தை வாஷ் பண்ணி காய வச்சிருவேங்க. இப்ப பாத்தீங்களா கிச்சன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கிச்சனை முடிச்சிட்டு அப்படியே வெளியில வந்து ஹாலை பார்த்தோம்னா இங்க பாருங்க ஹாலோட நிலைமைய. என்னதான் சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் கேட்கவே மாட்டாங்க. எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த துணி மடிக்கல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த துணி மடிக்கும் போது மட்டும் எங்க இருந்துதான் அந்த சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கணும்னு தெரியலங்க. நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு துணி சேர்ந்துருச்சு. இன்னைக்கு மடிக்கலைன்னா அவ்வளவுதான். பிறகு வந்து என் பொண்ணு எல்லா துணியும் கீழே போட்டுருவான். அதுக்கப்புறம் எது வந்து வாஷ் பண்ணது எது வாஷ் பண்ணாததுன்னே தெரியாது. அதனாலதாங்க இன்னைக்கு நைட்டு நம்ம எப்படினாலும் மடிச்சு முடிக்கணும் தான் மடிச்சிட்டு இருந்தேங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எது அழுக்கு துணியை வந்து எங்க போடணும்னு தெரியாது. எல்லாமே கண்ட இடத்துல போட்டு வச்சிருவாங்க. அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எப்படியோ வந்து மடிச்சு வச்சுட்டேங்க. மடிச்சு கூட வச்சிடலாங்க. ஆனா அந்த துணியை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதாங்க மிகப்பெரிய வேலையா இருக்கும். துணியை மடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி எட்டி பார்த்துட்டு வரக்குள்ள என் பொண்ணு எல்லா துணியும் கழிச்சு போட்டுருவான். அதனால மடிக்கிறது பெருசு இல்ல, மடிச்ச உடனே எல்லா துணியும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு தாங்க அங்கங்க எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா துணி மடிக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த டிவி யூனிட் தாங்க தொடச்சிட்டு இருந்தேன். என்னதான் எவ்வளவு இடம் இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வாட்ச், பர்ஸ், அப்புறம் என்னோட பொண்ணோட அந்த சிப்பர் பாட்டில், வாட்டர் கேனு, அது எல்லாமே இந்த டிவி யூனிட் மேலதாங்க வைக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா பிசு பிசுன்னு ஆயிருதுங்க. என் பொண்ணு பாத்தீங்கன்னா சிறப்பு எல்லாம் பொட்டி விட்டு செஞ்சு ஐயோ அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாஸ்தி பண்ணிடுறான். நான் ஒரு நாள் வீடு துடைக்கலனா கூட வீடு வீடு மாதிரி இருக்காதுங்க. அப்புறம் இந்த சிஸ்டம் ஏரியாவுமே நல்லா வந்து தொடச்சு வச்சுட்டேங்க. ஒரு வேளை எல்லாம் முடிச்சுட்டு அச்சோ துணி காய போடலையே அப்படின்னு தாங்க துணி காய போட வந்துட்டேன். எனக்கும் பாத்தீங்கன்னா மிஷின்ல எல்லாம் காலையிலே போட்டுருவேங்க. அந்த துணியை காய போடுறதுக்கு தாங்க எனக்கு டைமே இருக்காது. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆயிருங்க காயப்படம். ஏன்னா அப்பதான் வந்துட்டு ஃப்ரீயா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் காய போடலாம் தாங்க நைட்டு காய போடுவேன். பாத்தீங்களாங்க இவ்வளவு துணின்னு. ஒரு உடை துணியவும் காய போட்டாச்சுங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்புறம் என்னங்க வீடை மட்டும் கூட்டிட்டோம்னா வீடு பாத்தீங்கன்னா சூப்பரா ஆயிருங்க. அப்படின்னா வீடு தூத்துட்டு இருந்தேங்க. எப்பவுமேங்க ஒரு நாளோட எண்டு பாத்தீங்கன்னா வீடு கூட்டுறதோட தாங்க முடியும். அதே மாதிரிதாங்க அந்த வீடை கூட்டும் போதே அன்னைக்கு நம்ம மனசுல வந்துட்டு இருந்த சஞ்சலங்கள், அப்புறம் சங்கடம், நெகட்டிவிட்டி, அது எல்லாமே நமக்கு அந்த வீடு கூட்டும் போதே நம்ம மனசுல இருந்தும் அது எல்லாமே பெருக்கி தள்ளிடணுங்க. அப்படி இருந்தோம்னா நமக்கு மறுநாள் காலையில அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு டே இருக்குங்க. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப்ங்க. அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணுங்க. ஓகேங்க, எனக்கு இப்ப தூக்கம் வந்துருச்சு. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.